யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் உடனே பளிச்சுன்னு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. நாட்டு வக்கீல் மாதிரி பல நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்வீங்க. எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியவங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் தாங்க. கடந்த ஒரு வருஷமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 9வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு யோகத்தை கொடுத்தாருங்க. இப்போ 10வது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. 10 வருஷமாக நல்லவங்களாக இருந்தவங்க, கூடிகிட்டு இருந்தவங்க இப்போ நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா 10ல் குரு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனை அதனால் உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே நேரத்தில் புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்கள்ட்ட போய் சிக்கிக்க கூடாதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மறைமுகமாக மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு இடமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றத்தால் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஆனால் நடுவில் குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராருங்க. எப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அதிசீக்கிர வக்ரகதியில் 11ஆம் இடத்துக்கு வராருங்க. அதனால் அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த குரு பயிற்சியை நாம் பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள்லாம் இருக்கும். ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா தாராபலனை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அவர் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 2 ரொம்ப முக்கியமான வீடு. ஏன்னா குடும்பம் நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி திரும்பும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் இருக்கும். பணவரவும் குறையாது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை 4வது வீட்டில் விடுறதுனால வீடு மன சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் 6வது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய சண்டை சச்சரவு அதெல்லாம் சமாதானமாகிறது. பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அது சுமூகமாக முடிஞ்சு அப்பாடா இப்போவாது நமக்கு நிம்மதி கிடச்சிது, இது வேற அங்கே போய் நிற்க வேண்டியதாக போச்சுன்னு கவலைப்பட்டீங்கள்ல, அந்த நிலைமை மாறி ஒரு சந்தோஷ சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் இருக்கும். ஆனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களும் கூட்டாக சேர்ந்து பண்ணாமல் தனியாக நின்று நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம், லாபமும் பார்க்கலாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுக்கும் மகளுக்கெல்லாம் திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இந்த குரு பகவான் வெற்றியை தருவார். என்ன அப்பப்போ உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுவாங்க. எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னாலும் சிலதெல்லாம் நீங்கள் தான் அந்த தவறை செய்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தவறு செய்தவங்களோட உங்களை சம்மந்தப்படுத்தி ஏதாவது குறை சொல்லுவாங்க. அதை மட்டும் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி குரு பகவான் 10ல் உட்கார்ந்துருந்தாலும் அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வளர்ச்சியும் தடுக்கக்கூடியதாக இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாக தாங்க இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய திருவையாறு அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர் அந்த சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சுரகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தியாக அங்கே தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அவரை போய் என்னைக்காவது ஒரு வியாழக்கிழமையில் போய் தரிசனம் செய்து விட்டு வாங்க. மலை வாழைப்பழம் அது நீங்கள் தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி யோகம் உள்ளதாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.